நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் மோஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதாவது கிடையாது, சும்மா கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். when a point object is moving in a circle path, when a point object ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஸோ when a point object is moving on a circle path with constant speed, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு போட்டுச்சுன்னா இட்ஸ் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டர் ஆஃப் த டைம். இவ்வளோ சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்னது, இப்போது இது ஃபஸ்ட்டு பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் பார்ட்டுன்னு எடுத்துக்காமல் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து அதை 10 மீட்டர் டிஸ்டன்ஸை க்ராவ் பண்ணுச்சுன்னா அதுக்கு அடுத்தது அதே 5 மினிட்ஸில் 10 மீட்டரும், நெக்ஸ்ட் ஒன் 5 மினிட்ஸில் அதே 10 மீட்டர், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று அதே 5 மினிட்ஸில் 10 மீட்டர். இட்ஸ் கவர் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர். ஓகே, நான் வச்சுக்கணும், இது முக்கியமான வேண்டியது சர்க்குலர் வித் ஈக்குவல் இன்ட்ரோக் ஆஃப் த டைம். ஈக்குவல் இன்ட்ரோக் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் கவர் பண்ணால் அந்த மோஷனுக்கு பேர் என்னது, சர்க்குலர் மோஷன். அந்த இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் என்னது, யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து 5 மீட்டர் அதாவது 5 மினிட்ஸில் வந்து 10 மீட்டரும், இங்கே 5 மினிட்ஸ் 20 மீட்டரும் போனால் அது என்னது, நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் வச்சுக்கோங்க. இன் எ யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் த வெலாசிட்டி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், பட் ஸ்பீடு ரிமைன் சேம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம், பட் ஸ்பீடு எப்பவுமே என்னது, ரிமைன் சேமாக இருக்கும். ஸோ அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பட் டைரக்ஷன் மட்டும்தான் என்னது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒன்று பாருங்க. if a velocity change என்னது both speed and direction ரெண்டுமே போச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஸ்பீடு மட்டும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகி ஸ்பீடு மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது, யூனிஃபார்ம். ரெண்டுமே சேஞ்ச் ஆனால் என்னது, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு, நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போது சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பார்க்கலாம். இது புக் பேக் கொஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு டாப்பிக்கில் அந்த ப்ரொஜெக்டிற்கு அடுத்தது வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஷின் இது ஒன்று தான், மற்றபடி எதுவும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் மட்டும் என்ன அப்படின்னு மட்டும் பாருங்கள். இட்ஸ் சீன் ஆல்ரெடி இன் யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன். இப்போ தான் நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் அப்படின்னு என்னென்னு படித்தோம். அதில் வெலாசிட்டி வெக்டார் வந்து கண்டினியூஸாக வித்தவுட் சேஞ்சிங் மேக்னிடியூட், எனக்கு ஸ்பீட் வந்து வித்தவுட் சேஞ்சிங் மேக்னிடியூட் எனக்கு போயிட்டு இருக்கும். ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு படிச்சிங்க. நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லென்த் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, இது நமக்கு இந்த ப்ளூ இண்டிகேட்ஸ்னுங்கிறது வெலாசிட்டி இண்டிகேட் பண்ணுது. நாட் சேஞ்சிங் டியூரிங் த மோஷனுக்கு சேஞ்ச் ஆகாது, பட் ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இம்ப்ரெஸிங் இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தோ வெலாசிட்டி இஸ் சேஞ்சஸ் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். ஸோ ஆனால் இதோட ஆக்சலேஷன் பாருங்கள், எல்லாமே சர்க்கிள்னு நோட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சலேஷன் ஆக்டிங் டுவேர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால ஆக்சலரேஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பெர்பெண்டிகுலராகும் போது என்னது, எல்லாமே டுவேர்ட்ஸ் த மிட் பாயிண்ட்டாக போயிட்டு இருக்குமா, வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலராக போயிட்டு இருக்கனால இதை வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிஃபியூகல் தமிழ் சொன்னால் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது மையம், சென்ட்ரு, இதுதான். அப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை நோக்கி எல்லாமே நமக்கு ஆக்சலரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னது, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் வந்து தனியாக நமக்கு ஒரு டெஃபினேஷன் மட்டும் எடுத்து சொன்னால், ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் டிவைட் ஃப்ரம் த சிம்பிள் ஜியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது பிட்வீன் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி வெக்டார் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம், பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி வெக்டார். ஸோ இப்போ அதில் ஒரு ஷேப்பிங் ஆங்கிள் மட்டும் எடுத்தாச்சு. இட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி வெக்டார் ஷிஃப்ட் த்ரூ த சேம் ஆங்கிள் தீட்டா இன் சம் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டெல்டா டைம் டெல்டா டின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு V1 வந்து அது எங்கே போகுது, V2 அப்படிங்கிறது போகுது. எவ்வளோ டைமில் டெல்டா டி அப்படிங்கிற ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஓகே பாஸ் ஆகுது. இப்போ அதோடைய சர்க்கிள், யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் ரேடியஸ் R1 ஈக்குவல் டு R2 எல்லாமே நம்ம என்னது ஆர்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும். அதை ஈக்குவல் டு நான் என்னென்னு வச்சுட்டேன், ஆர்னு வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கே V1ம் V2உடைய ஸ்பீடும் சேமாக இருக்கும். அதை ரெண்டு நான் என்ன வச்சுட்டேன், V அப்படின்னு வச்சுட்டேன். இப் த பார்ட்டிக்கல் மூவ் ஃப்ரம் த பொசிஷன் R1 வந்து எங்கே போகுது, R2க்கு போனால் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்ன செய்வோம், R2 வந்து R1 மைனஸ் பண்ணுவோமா? அப்போ வெலாசிட்டி வேணும்னு என்னது, V2 இருந்து V1 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ டெல்டா R டிவைடட் பை R ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா V டிவைடட் பை V ஈக்குவல் டு தீட்டா. நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியல் அவுட்சைட்ஸ் எனக்கு, அதாவது வெலாசிட்டி எப்போவுமே அவுட்சைட்ஸ் போகுது. ஆக்சுவலி
ஆக்சலரேஷன் எப்படி போகும், டுவேர்ட்ஸ் த மிட் பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஆக்சலரேஷன் வந்து டுவேர்ட்ஸ் த மிட் பாயிண்ட்டும், ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, வெலாசிட்டி எப்படி இருக்குது, அவுட்வேர்ட்ஸும் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணதுக்காக மைனஸ் சிம்பல் இண்டிகேட் பண்ணியிருக்கு அப்படி போட்டிருக்காங்க. அடுத்தது இதில் எனக்கு டெல்டா வி மட்டும் வேணும்னு சொன்னால் இந்த வி இந்த சைடு கொண்டு போயிடாமா, அப்போ மைனஸ் டெல்டா வி இன்ட்டு டிஆர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு வரும். அப்போது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை டைமாக டிவைட் பண்ணிக்காம ரெண்டு பக்கமும், அப்போ இங்கே டைமாக டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ மைனஸ் வி டிவைட் பை ஆர் டெல்டா ஆர் டிவைட் பை டெல்டா டின்னு இருக்கும். இந்த அதாவது டெல்டா வின்னு போட்ட என்ன மீனிங், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டெல்டா டி போட்ட என்னது, டைம்னு சொல்லுவேன். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது, ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் என்னது, ஆக்சலரேஷன். ஓகே, இது சேஞ்சிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவேன். அதாவது வெலாசிட்டின்னு எடுத்துக்குவேன். அப்போ வி இன்ட்டு வி என்ன ஆகிடும், வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். புரிஞ்சுது என்ன சொன்னேன்னா, இது ஆக்சலரேஷன், இது நமக்கு என்னது வெலாசிட்டி வின்னு இருக்குது. அப்போ வி இன்ட்டு வி நமக்கு என்னது, வி ஸ்கொயர்னு வரும். ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு படித்தோமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சொன்னேன். வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் ஒமேகா வேர்டு யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, வி ஸ்கொயருக்கு என்ன வரும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை என்னது, ஆர்னு இருக்கா, இந்த ஆர் இருக்கா, அப்போ கேன்சல் ஆகும். அப்போ ஏஸ் ஈக்குவல் என்னது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு போடுவீங்க. அப்போ ஏஸ் ஈக்குவல் என்னது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு போட்டால் இது நமக்கு ஏ ஒமேகா ஸ்கொயர்டு ஆர்னு போட்டால் இதுதான் நமக்கு என்னது, அதோடைய சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கான கொஷின். இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். 3 மார்க் கேட்பாங்க. டயக்ராம் 1 2 3 3 டயக்ராமுமே போடணும். ஃபுல்லாகவே கொஷின் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துலங்க படி. ஓகே, இப்போ யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தாச்சு. நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் த சர்க்கிள் மோஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்ததுன்னா அதை நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னது, ஒரு பாப் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வெர்டிகலாக மூவ் பண்ணும்போது த ஸ்பீட் ஆஃப் த பாப் வந்து கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டும் சேமாக இருக்காது. டைமை பொறுத்து ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். whenever the speed is not same in circular motion, speed வந்து circular motion சேமாக இல்லாமல் இருந்தால் both centrifugal and tangential acceleration ரெண்டுமே கிடைக்கும். இது centrifugal acceleration, இது tangential acceleration அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கிடைச்சா அது வந்து நான் யூனிஃபார்ம் acceleration அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிசல்டன் acceleration வேணும் அப்படின்னு என்னது, அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. எது centrifugal acceleration உடைய ஃபார்ம் என்னது, v ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இப்போ தான் நம்ம படித்தோம். அதே ரிசல்டன் வேணும்னு என்னது, ரெண்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு டைரெக்ஷன் வேணும் அப்படின்னு என்ன மீனிங், ஆங்கிள் வேணும்னு என்ன, tan theta is equal to tangents divided by acceleration. இது புரியுதுங்கய்யா. ஏன்னா இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. நமக்கு நான் யூனிஃபார்ம் சர்க்கிள் மோஷன் இருக்கும்போது அதுக்கு டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனும் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனும் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் படிச்சிட்டோம். மைனஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன். டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஜஸ்ட் 80 தான், அதுக்காக ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் 80 தான். அப்போது நமக்கு மேக்னிடியூட் வேணும்னு இந்த ரிசல்டன் ஸ்கொயர் ரூட் பண்ணுவீங்க, ஆங்கிள் வேணால் 2 டிவைட் பண்ணுவீங்க. இவ்வளோ தான் மீனிங், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் சம் 2.40 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a particle moves in a circle of radius, எவ்வளோ ரேடியஸ் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்கிள் மோஷனுக்கு போகுது. இட்ஸ் லீனியர் ஸ்பீட் இஸ் கிவன் பை, அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு டைம் ஆகும். இன் செகண்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபைண்ட் த, என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டான், சென்ட்ரிஃபியூகல் அண்டு டேன்ஜென்ஷியல் ரெண்டுமே 2 செகண்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் என்னது 2 செகண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ லீனியர் ஸ்பீட் வந்து என்னது 3 இன்ட்டு டி. அப்போ டிக்கு வந்து 2 போட்டிங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் வந்துச்சா. ஆக்சலரேஷனுடைய ஃபார்ம் என்னது, வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். எதை ஸ்கொயர் பண்ணுங்க, 36 டிவைடட் பை 10 என்னது 3.6. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப கான்செப்டாக யோசிக்காத, சிம்பிளாக ஃபார்முலாவை யோசிச்சு பாருங்க, முடிஞ்சது. ஸ்பீடு என்னது, v is equal to 3t கொடுத்துட்டான். அவன் 2 செகண்டில் கேட்குறான். அப்போ 3 × 2 6ன்னு கிடைக்கும். அடுத்தது ஆக்சலரேஷனுடைய ஃபார்ம் என்னது, a v ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். v நமக்கு வந்து 2 செகண்ட் என்ன கிடச்சிச்சு, 6 மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிச்சு. அப்போ 36 டிவைடட் பை 10 என்னது 36 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. அடுத்து என்னது, கால்குலேட் தி ஆங்கிள் பிட்வீன் த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அண்ட் ரேடியஸ் வெக்டர் கேட்குறான். இது நமக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். 80 டிவைடட் பை AC எடுத்துக்கிறேன். 80 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் நமக்கு. அப்போ 3 தான். அப்போ 3 டிவைடட் பை 3.6 என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் 3 தான். 3 டிவைடட் பை 3.6 இங்கே கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷன்
ஈக்குவேஷன் 3.6 போட்டிங்கன்னா 0.833ன்னு இருக்குது. அதை tan இன்வர்ஸ், அதாவது tan தீட்டா ஈக்குவல் 0.83னா தீட்டா ஈக்குவல் tan இன்வர்ஸாக போடணும். இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். நேச்சுரல் டேஞ்சன்ட் அப்படிங்கிற டேபிள் எடுத்துகிட்டு அந்த நேச்சுரல் டேஞ்சன்ட்டை இந்த ஆன்சர் வச்சு பார்க்கணும். 0.833 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.69க்கு கிடைக்கும். ஓகே, அது ரேடியனுக்கு ஆன்சர் கிடைக்குது. அந்த ரேடியனை டிகிரி கன்வெர்ட் பண்ண சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன லாஸ்ட் டாபிக் சொன்னேன் 57.27 டிகிரிஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன். அப்போ டிகிரியை ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது 57 போட்டிங்கன்னா அப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரி கிடைக்குது 40 டிகிரி அப்படின்னு சொல்லி ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்க முடிஞ்சிச்சு. ஏன் லாஸ்ட் டாபிக் இந்த 4th சாப்டருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் எனது லீனியர் மோஷன் படித்தோம். ஞாபகம் இருக்கா? இதை பேஸ் பண்ணி தான் அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் படித்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இப்போ நம்ம படித்தது எல்லாமே கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தான். ஃபார் லீனியர் மோஷனுக்கு வந்து லீனியர் மோஷன் என்னது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் v = u + at. அதுவே லீனியர் மோஷனுக்கு நம்ம இப்படி ஆங்குலர் மோஷனாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஒமேகா = ω0 + α t. இங்கே நமக்கு அந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்து, அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி டெரிவேஷன் எதுவுமே கொடுக்க கிடையாது. சிம்பிளாக அப்படி ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தாராளமாக படிக்கலாம். இங்கே வீன்னு சொல்லணுமா, எது லீனியர் மோஷனுக்கு வெலாசிட்டியை வீன்னு சொல்லுவோம். ஆனால் ஆங்குலர் மோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஒமேகான்னு சொல்லணும். இவர் தான் வித்தியாசம். யூன்னு சொன்னால் என்னது இன்சியல் வெலாசிட்டி. இங்கே இன்சியல் வெலாசிட்டின்னு வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் ω0ன்னு எடுத்துக்கிறோம். இவர் தட்ஸ் ஆல். ஓகே, ஏன்னு சொன்னால் என்னது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது லீனியருங்க வந்து ஏன்னு சொல்லுவீங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்குலர் வந்து அது என்னது ஆல்ஃபான்னு போடணும். இவன் தான் வித்தியாசம். டைம் டி தான். ஓகே, இப்போ ஃபார்முலா பாருங்கள் v = u + at அப்படின்னு போட்டால் ஒமேகா = என்னது விக்கு வந்து என்னது ஒமேகா இன்சிவஸ்ட் யூக்கு வந்து என்னது ω0 பண்ணணும், ω0 ஏக்கு வந்து ஆல்ஃபா பண்ணணும், ஆல்ஃபா × tன்னு போட்டால் முடிஞ்சது. எஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு லீனியரை டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதை நம்ம ஆங்குலர் என்னென்னு பண்ணணும் தீட்டா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் ஆக முடிஞ்சிச்சு. எஸ் = தீட்டா, யூக்கு வந்து ω0, டி தான் 1/2, ஏக்கு வந்து ஆல்ஃபா பண்ணணும், t² முடிஞ்சிச்சு. அடுத்தது v² = ω² ω0² + 2α தீட்டா முடிஞ்சதா. அடுத்து எஸ்க்கு வந்து என்னது தீட்டா = விக்கு வந்து என்னது ω0, யூக்கு வந்து என்னது ω/2 × tன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ இதை 2 மார்க் கேட்பாங்க. இது நமக்கு இந்த டாபிக் எல்லாமே இந்த லீனியர் மோஷன் இது எல்லாமே நமக்கு வந்து 2 மார்க்கு கேட்கக்கூடியது. ரைட் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஆங்குலர் மோஷன், அது லீனியர் மோஷன் தான். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் மோஷனா ஆங்குலர் மோஷனா அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் பார்த்துட்டு என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க போதும், பெருசாக எதுவுமே வேணாம். ஓகே, தென் இந்த எக்ஸாம்பிள் சம் 4.2.4 கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். புக்கு பழைய புக்குக்கும் புது புக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கும் பார்த்துக்கலாம். நான் இந்த 2.4 வந்து கொஞ்சம் புக்கு சேஞ்ச் ஆகினாங்க, அதிகமாக கேட்க மாட்டாங்க. என்னென்னா எ பார்ட்டிகல் ஆஃப் த சர்க்கிள் மோஷன் வந்து ஆக்சலரேஷன் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட்டா ω0t + 1/2 at². இது ω0 வந்து நமக்கு என்னது 0ன்னு கிடைக்கும். அவனே கொடுத்துட்டாங்க. அப்போ 0 ஆகிடுச்சு. 1/2 ஆல்ஃபா டி. அப்போ 2 × என்னது டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க பார்ட்டிகல் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 ஆல்ஃபா வந்து 2 × 10⁻⁷ ரேடியன்/செகண்ட் இன்ட்டு நமக்கு என்னது 5 டைம் டி 5² பண்ணால் 25. அப்போ 2.5 ரேடியன் அப்படின்னு கிடைக்கும். ரேடியனுங்க வேணும்னா ரேடியன், அதே நமக்கு வந்து டிகிரி வேணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரேடியன் வந்து எப்படி டிகிரி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு. இது முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் நாங்கள் பார்த்துக்கோங்க. புக் பேக் 1 மார்க் எல்லாமே நான் ஒரு மெட்டீரியல் போடுறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர் கொஷின் எல்லாமே முக்கியமானது. டேஞ்சன்ட் அடிஷன் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் மெத்தடு ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் வெக்டார் ப்ராடக்ட்டு ரொம்ப முக்கியமாக படிக்கணும். கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் 1 3rd 1 எல்லாமே. அடுத்தது இது 4th 1 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேட்க மாட்டாங்க அதிகமாக. அதே மாதிரி 5th 1
இன்றைக்கி நேற்று நடத்தின ப்ரொஜெக்டிவ் மோஷன் ஒரு கொஷனும், இப்போ நடத்தின சென்ட்ரிஃபியூட்டல் ஆக்சரேஷனும், அடுத்து என்னது நான் யூனிஃபார்ம் ஈக்குவேஷனுக்காக டோட்டல் ஆக்சரேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த கொஷின் எல்லாமே. புக் பேக் சாப்டர் ரொம்ப பெருசு, ஆனால் புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப சாஃப்டாக தான் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸ் மட்டும்தான் ஒரு 15 கொடுத்துருக்கு. மற்றபடி 5 மார்க்கு ஒரு 7, நமக்கு ஒரு 4th இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு 6 படித்தா கூட போதும். செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்டு நாங்கள் தரவாக படிச்சிருக்கணும். ஸோ பார்த்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக படிங்க பார்ப்போம்.